பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேத வாக்கியத்தின் மூலமாய் தேவன் உங்களோடு பேசுகிற நேரம். யோவான் 1 அதிகாரம் 50 பார்க்கும்பொழுது, இதிலும் பெரியதான காரியங்களை காண்பாய் என்றார். ஆம், இப்படி சொல்லும் பொழுது நாத்தான்வேல், என்னை எப்படி நீர் அறிவீர் என்று கேட்கிறான். ஆண்டவர், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன் என்றார். ரபி என்று அர்ப்பணித்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சொல்வார் என்றால் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. நாத்தான்வேலை பார்த்து சொன்ன, இதிலும் பெரிய காரியங்களை நீ காண்பாய் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று. ஒரு சத்துருவாய் நின்று தாவீதை கொல்லும்படியாக வருகிறவன் அவனே ஆசீர்வதிக்கிறான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை கூட நமக்கு அனுகூலமாக்க வல்லவராக இருக்கிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது, பெரிய காரியங்களை நீ செய்வாய் என்று நாத்தான்வேலிடத்தில் சொல்லும் பொழுது, இதில் காட்டிலும் பெரிய காரியங்களை காண்பாய் என்றார். அது மட்டுமல்ல, தேவன் சாலமோனுக்கு சொன்ன வார்த்தையை பார்க்கும் பொழுது, 2 நாளாகவும் 1 அதிகாரம் 1 தன் ராஜ்யபாரம் பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாய் ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் பலப்பட்டான், தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனை மிகவும் பெரிய காரியங்களை செய்கிறவனாக்கினார். அன்பானவர்களே, இப்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும், கர்த்தருக்கு பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று பக்தனாகிய வில்லியம் கேரி ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டார். இந்தியா நாட்டின் எல்லா விதமான காரியங்களிலும் அவர் ராஜ்யங்களினுடைய சட்டத்தை மாற்றி அமைத்தார். உடன்கட்டை ஏறுதல் என்ற கொடுமையை அவர் மாற்றி அமைத்தார். வேதாகமத்தை பல மொழிகளிலே மொழிபெயர்த்து வெளியிட்டார். இந்தியா நாட்டின் மேல் அவர் தியாகம் கொண்டவராயிருந்தார். எத்தனை இழப்புகள் வந்தாலும் கூட அதை குறித்து கவலைப்படவில்லை. தன் மனைவி பைத்தியமாய் விட்டார், ஆனாலும் அவளை பாதுகாத்து கொண்டே ஊழியத்தை செய்தார். தன் பிள்ளை கப்பலில் வரும் பொழுது பிளேக் என்ற வியாதினாலே செத்து போய்விட்டார். அந்த குழந்தையை தூக்கி கடலில் எரிந்து கொண்டு வருகிறார். எவ்வளவு வேதனையானது! வேற யாருனால் பின்வாங்கி போவார்கள், ஆனால் அவர் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. பிறகு இந்தியாவில் வந்து இன்னொரு குழந்தை, அவனுடைய மகன் இறந்து போனார். ஊர் அடுக்கம் செய்து அவரை ஒதுக்கி தள்ளி வைத்தார்கள். தன் பிள்ளைக்கு தானே குழி நோண்டி புதைத்தார். எவ்வளவு வேதனையான காரியம்! ஆனாலும் அவர் தளர்ந்து போகவில்லை, அவர் பின்வாங்கி போகவில்லை. அவர் தேவனுக்காக பெரிய காரியங்களை எதிர்பார்த்தார், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தார். அவர் வேத கல்லூரியை கட்டினார். அதிலே படித்தவன் தான் ரைட் ரெவரண்டாக இன்றைக்கு ஊழியத்திற்கு அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பெரிய காரியங்களை அவர் செய்தார். காரணம் என்னென்றால், வேத வசனம் சொல்லப்படுகிறது, இதிலும் பெரிய காரியங்களை காண்பாய் என்றும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்ற வேத வாக்கியங்களும் தாவீதுக்கு மட்டுமல்ல, நாத்தான்வேலுக்கு மட்டுமல்ல, உனக்கும் அதுதான் சொல்லுகிறார். ஆகையாலே தேவன் இந்த கடைசி காலத்தில் நீ ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறாய் என்றால்,
இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, பெரிய காரியங்களை செய்வதற்கு மனப்பூர்வமாய் உன்னிடத்தில் எவன ஜனங்கள் வரும்படியாக தேவன் செய்கிற ஒரு பெரிய அதிசயத்தை நீ காண முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பலப்படுத்தி நீங்களும் பெரிய காரியங்களை செய்ய உதவி செய்வாராக. ஆமென்.